சங்கீதம் 147:3 கூறுகிறது, அவர் இதயம் உடைந்தவர்களை குணப்படுத்துகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது உங்கள் கனவுகளில் சிக்கிக் கொள்வதும் கைவிடுவதும் எளிது. ஆனால் இயேசு உங்களை விடுவிக்கவும் உங்கள் காயங்களை குணப்படுத்தவும் உங்களை மீண்டும் ஆரோக்கியமாக்கவும் பார்க்கிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ அல்லது உங்களுக்கு சுகம் தேவைப்பட்டாலோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு எங்கள் கிரேஸ் ஃபெல்லோஷிப் சபைக்கு வாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணிக்கு ஆராதனை நடைபெறும். My people, if you are sick or if you need a healing, contact the number given below and come join our service. We are here to pray for you. The Bible says in Psalm 147 verse 3, He heals the brokenhearted and binds up their wounds. When you're bruised by life, it's easy to get stuck and give up on your dreams. But God is looking to set you free, to heal you of your hurts, and make you whole again. God bless you. சிலவங்க உங்ககிட்ட சவால் விட்டுறலாம், நீ எப்படி முன்னேறிடுற பார்க்கலாம், நீ எப்படி வீடை கட்டிடுறன்னு பார்க்கலாம், நீ எப்படி வாழ்ந்துடுறப்பா. இன்னைக்கு நான் சவால் விட்டேன், இயேசு உன்னோடு இருப்பாரேடா. உன் அண்டை சவால் விட்டவன் ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. அவர் உன் வலது பாசத்தில் இருக்கிறதுனால நீ அசைக்கப்படுவதே இல்லை. நீ எடுத்த காரியத்தை கர்த்தர் உன்னை கொண்டு செய்து முடிப்பார். சொல்ற, இந்த வருஷம் முடிவதற்குள்ளாய் உன் வீடு கட்டப்படும். இந்த வருஷம் முடிவதற்குள்ளாய் உங்களுடைய கடனின் தரித்திரங்கள் சாபங்கள் நீங்கி போகும். இந்த வருஷம் முடிவதற்குள்ளாய் பிள்ளை பாக்கியம் வரும். இந்த வருஷம் முடிவதற்குள்ளாய் திருமண காரியங்கள் நடந்து முடியும். இந்த வருஷம் முடிவதற்குள்ளாய் சொந்த வீடுகளில் பிரவேசிப்பீர்கள், வாகனங்கள் வரும். தேவ பிள்ளைகளே, அவரை நோக்கி பார்த்த முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை. உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. சங்கீதம் 39:12 இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். இங்கே பார்க்கும்போது ஒரு ரட்சிக்கப்பட்ட நிலைமை தான். ரட்சிக்கப்பட்டவர்களால் தான் ஜெபிக்க முடியும். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் இயேசுவே கர்த்தாவே என்று கூப்பிட முடியும். தாவீது கர்த்தரை அறிந்தவன். இன்றைக்கு அதே போல தான் இங்கு இருக்கிற நாமும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தரை அறிந்திருக்கிறோம். ஆனால் சில நேரங்களிலே நம்முடைய ஜெபங்கள் இப்படி தான் இருக்கிறது. ஆண்டவரே, என் கண்ணீரை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீர் மாற்ற வேண்டும். என் கண்ணீருக்கு நீர் பதிலை தர வேண்டும். நிச்சயமாகவே உங்கள் கண்ணீருக்கு கர்த்தர் பதிலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில் கடன் என்ற பிரச்சனையினால மாட்டிக்கிட்டு அவங்களுடைய அவங்களுடைய பிரச்சனை உபத்திரத்தினால தலை வெளியே காட்ட முடியாமல், ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிருக்கே என்று சொல்லி கண்ணீரில் இருக்கிறீர்கள். சிலர் வியாதிகள் மாதந்தோறும் டாக்டரை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஏராள மாத்திரைகளும் மருந்துகளும் பணங்களும் செலவாக்கி கொண்டே இருக்கும். எங்கள் சரீரமானது எங்களுக்கு ஏற்றால் போல் ஒத்து வருவதே இல்லை, எல்லாமே எனக்கு பிரச்சனையாய் மாறுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம கதறி 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 அழுது கொண்டிருக்கிறோம். தாவீதும் அதை தான் சொல்லுகிறான், என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும் ஆண்டவரே, என் கூப்பிடுதலுக்கு நீர் ஆண்டவரே கேட்டருளும் ஆண்டவரே. என் கண்ணீருக்கு நீங்கள் மௌனமாக இருக்காதீங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே, எதையாகிலும் செய்யுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எதையாகிலும் செய்யும் ஆண்டவரே, என் சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவரே என்று அவன் கேட்கிறான். மௌனமாக இருக்காதீங்க ஆண்டவரே,
இன்றைக்கும் உங்கள் விஷயத்தில் ஆண்டவர் மௌனமாய் இருந்திருப்பாரானால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் சத்தத்தை கேட்டதினாலே பேசுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்டதினாலே உங்கள் அண்டை அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் குடும்ப கணவன் குறித்து கவலை, மனைவிக்கு புருஷனை குறித்து கவலை, பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்து கவலை. ஐயோ, இந்த மனுஷன் மாறவே மாட்டானா என்ற கவலைகள். இன்றைக்கு ஏதோ விஷயங்களுக்கு நீ கலங்கி வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். பிரசங்கி 4:1 சொல்கிற, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற கொடுமைகள் எல்லாம் சிந்தித்து பார்த்தேன், ஒடுக்கப்படுகிறவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்கப்படுகிறார்கள். கண்ணீர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒடுக்குகிறது. எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் செய்வினைகள், சூனியங்கள், மாந்திர கட்டுகள் எங்களை முன்னேறவே விடுவதில்லை, எங்களை பிழைக்க விடுவதில்லை. நாங்கள் முன்னேறுகிறோம் என்று தெரிந்தால் உடனே எங்களுக்கு தீங்கை செய்ய அவர்கள் தீவிரிக்கிறார்கள். ஆம், சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற கொடுமைகள் எல்லாம் சிந்தித்த பார்த்தேன். கொடுமை, மனுஷனுக்கு கொடுமை செய்கிறான். இரக்கமே இல்லாமல் மனிதனுக்கு நாசங்களை ஏற்படுத்துகிறான். சில நேரங்களிலே கோபம் வரும்போது சொல்லுவோம், உனக்கு இரக்கமே இல்லையே, உனக்கு இரக்கமே இல்லை என்று. அதனால் ஒரு கடினமான மனது உருவாகி விடுகிறது. அது ஒரு மிருக குணம் போல் மாறி விடுகிறது. அப்பொழுது அவருடைய கண்ட்ரோலை அவர்கள் இழந்து வேறு விதமான செயலிலே அவங்க அவங்க அப்படியே ஒரு மாதிரி வெறியாய் மாறிவிடுகிறார்கள். இதுவைகள் தான் கொடுமை. ரத்தம் சிந்தினால் கூட இறக்கப்படுவதில்லை, மறிக்கிறேன் என்று சொன்னாலும் இறக்கப்படுவதில்லை, இரத்த வெள்ளத்தோடு துடிக்கிறதை கண்டாலும் இறக்கப்படுவதில்லை. கொடுமை. மனிதனுடைய வாழ்க்கையில மனிதன் செய்கிற கொடுமைகள் எல்லாம் பார்த்தேன் என்று சொல்லுகிறார். எல்லாம் நான் சிந்தித்தேன். இவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். அவருடைய முகத்திலே பார்க்கும்போது கண்ணீர். அந்த கண்ணீர் என்ன செய்கிறது? என்னை யார் காப்பாற்றுவா, என்னை யார் காப்பாற்றுவா? இந்த காயத்திலிருந்து, இந்த வேதனையிலிருந்து, இந்த பாதிப்பிலிருந்து என்னை யார் காப்பாற்றுவா? நான் மரித்து போவேன் போல் இருக்கிறது, என்னை யார் காப்பாற்றுவா? இது என்னை அழித்து விடுமோ? இந்த மாந்திர சக்திகள் எங்கள் குடும்பத்தை அழித்து விடுமோ? இந்த மாந்திர சக்திகள் எங்கள் குடும்பத்தை பிரித்து விடுமோ? எங்களை யார் காப்பாற்றுவா? நான் என்னென்னோ செய்து பார்க்கிறேன், ஆனாலும் என் மேல் விழுகிற அடிகள் இன்னும் நிறுத்தப்படவில்லை, என் மேல் விழுகிற பழி சொற்கள் இன்னும் நிறுத்தப்படவில்லை. என்னை இன்னும் விரோதியாய் பார்க்கிறார்கள். நான் எவ்வளோ நன்மை செய்தாலும் என்னை விரோதியாய் தான் பார்க்கிறார்கள். நான் எவ்வளோ பாசத்தை காட்டினாலும் என்னை விரோதியாய் தான் பார்க்கிறார்கள். இரக்கமே இல்லையா? கொடுமை. அந்த கொடுமையில் அவர்கள் அகப்பட்டு அவருடைய முகம் கண்ணீர் நிறைந்து கதறுகிறார்கள். அந்த அழுகையின் சத்தத்துக்கு செவி யாரும் கொடுக்கவில்லை. ஆனால் எம்பெருமானாகிய தெய்வம் ஒவ்வொரு மனிதனுடைய கண்ணீருக்கும் பதில் உண்டு. யார் உன்மேல் அன்பு இல்லை, யாருடைய பாசத்தை நீ ஏங்கி கொண்டிருக்கிறாயோ, இந்த பாசம் எனக்கு கிடைக்காதா என்று ஏங்குகிறாயோ, இன்றைக்கு அப்பன் இயேசு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் அந்த பாசத்தை யாரெண்டை தேடினீர்களோ அந்த உள்ளம் உங்கள் மேல் பாசத்தை காட்டுவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் அதை தான் சொல்லுகிறது. இவர்களை தேற்றுவார் யாரும் இல்லை, ஆனால் என் ஆண்டவராய் இயேசு உங்களை அவர் தேற்ற விரும்புகிறார். தேவ பிள்ளையே, உன்னை புறக்கணித்தார்களா? உன்னை நிந்தித்தார்களா? உன்னுடைய ஆசையை, உன் பாசத்தை அவர்கள் விளங்கிக் கொள்ளாமல் உன்னை இன்னும் புறக்கணிக்கிறார்களா? நீ வந்திருக்கிற இடம் சரியான இடம். எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் அதை தான் சொன்னார். நீ குயவன் வீட்டிற்கு போ, அங்கே நான் வேறு பாத்திரமாய் உன்னை வணைய போகிறேன். கெட்டு போன உன் பாத்திரத்தை நான் வேறு பாத்திரமாய் வணைய போகிறேன். தெய்வ பிள்ளையே, ஒரு குயவன் வீடு எது?
ஆண்டுடைய சமூகம்தான். தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் அவர் புதிய பாத்திரமாய் வணைகிறார். அழுகையோடு துக்கத்தோடும் காயத்தோடும் வேதனையோடும் வந்திருப்பாய் என்றால் இந்த இடத்திலிருந்து நீ திரும்பி போவதற்குள் கர்த்தர் உன்னை வேறு பாத்திரமாய் வடைய போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. யோபு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் யோபு சொன்னார், அவனுடைய துக்கம் மிக பெரியது, அவனுடைய வேதனை மிக பெரியது, அவனுடைய காயங்கள் மிக பெரியது, அவனுடைய உள்ளமும் சிந்தையும் வேதனையின் நிறைஞ்சு உச்ச கட்டத்துக்கு போனது. வேதம் சொல்லுகிறது, அவன் அழுது அழுது அவன் முகங்கள் எல்லாம் அழுக்கடைந்தது. அழுகிறதினால் அவன் முகம் அழுக்கடைந்தது. எவ்வளவு அழுகிறது, என் பலன் உள்ள மட்டும் நான் அழுகிறேன், இன்னும் எவ்வளவு அழுவது. ஆம் தெய்வ பிள்ளையே, நீ அழுந்த ஒவ்வொரு அழுகையின் கண்ணீரும் தேவனுடைய கணக்கில் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் கண்ணீர் எல்லாம் அவர் துடைத்து உங்களை மறுவாழ்வு கொடுப்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்கள் கண்ணீருக்கு இன்றோடு பதில் வருகிறது. உன்னை அழிக்க திட்டமிட்ட சத்துருக்களுக்கு எல்லாம் இன்றைக்கு கர்த்தர் சிறையாக்கி உங்க சிறையிருப்பை அவர் விடுதலையாக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையின் சிறையிருப்பு மாறுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை நாள் உன் முகத்திலே சந்தோஷமே இல்லாத முக கண்ணாடியை பார்த்து கொண்டிருந்தார். கண்ணாடியை பார்த்து அழுத நாட்கள் அதிகம். ஆனால் அந்த கண்ணாடிக்கு முன்பதாய் நின்று மகிழ்ச்சியினால் பூரித்து சிரித்த நாட்கள் என் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு ஆண்டவர் அந்த இடத்தை சந்தோஷத்தால் மறுபடி நிறுத்தப் போகிறார். ஹல்லேலூயா. யோபு சொன்னான், நான் அழுதலால் என் முகம் அழுக்கடைந்தது. ஆனால் அந்த யோபு ஆண்டவர் அப்படியே விடல. எவ்வளோ அழுக்கடைந்ததோ அவ்வளவும் அந்த முகம் மறுபடியும் சந்தோஷத்தால் பிரகாசித்தது. சந்தோஷத்தால் பிரகாசித்தது. நீ எங்க தள்ளப்பட்ட, எங்க புறக்கணிக்கப்பட்ட, யாரால நீ மிதிக்கப்பட்ட, யாரால நீ தூக்கி எறியப்பட்ட, யாரால் நீ இகழப்பட்ட, ஆனால் இன்றைக்கு ஒருவருடைய கண்கள் உன்னை பார்க்கிறது. அவருடைய கண்கள் உன்னை பார்க்கும்போது உன்னை தூக்கி எறிய வேண்டும் என்று பார்க்கல, உன்னை இகழ வேண்டும் என்று அவர் பார்க்கல, உன்னை புறக்கணிக்கணும்னு பார்க்கல, உன்னை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் பார்க்கிறார். உன்னை அரவணைக்கணும்னு பார்க்கிறார். உன் முகத்துடைய அழுக்கெல்லாம் துடைத்து உன் முகத்தை பிரகாசிக்க வைக்க வேண்டும் என்று பார்க்கிறார். இன்றைக்கு கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஒருவனுடைய வாழ்க்கையின் கண்ணீரை காட்டிலும் ஒரு வேதனையான வாழ்க்கை வேறு ஒன்றுமில்லை. இன்னைக்கு உங்கள் குடும்பம் மாறுகிறது, உங்கள் தலைமுறை மாறுகிறது, உங்களுடைய வாழ்க்கையின் கதை புதிதாய் எழுதப்பட போகிறது. உங்கள் அழுகையின் விலாசம் மாறுகிறது. மகிழ்ச்சியின் விலாசம் என்று உங்கள் வீடுகள் மேல் பதிக்கப்படுகிறது. இனி உங்களிடத்தில் அழுகையை கொண்டு வருகிற சத்துரு வரவே முடியாது. மகிழ்ச்சி என்றும் இயேசு ராஜா உங்கள் வீட்டை தேடி வருகிறார். உங்கள் வீடுக்குள் இன்றையிலிருந்து ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி உன் கடிகாரம், உன் நாட்கள், உன் காலண்டர் மாறுகிறது. இனி நீங்கள் வாழ போகிறீர்கள். தூக்கி எறியப்பட்ட உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்கிறார், ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறார், ஒரு புதிய மகிழ்ச்சி ஆரம்பிக்கிறார். தேவ பிள்ளையை, உன் கரத்தால் எதெல்லாம் முடியலையோ இந்த கரத்தை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஒரு மகிமையின் மேகம் உங்க தலை மேல உன்னை விடுவிக்க வேண்டும் என்று இன்றைக்கு கர்த்தரால் அது அனுப்பப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம், நான் போய் தான் யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும், நான் போய் அடித்து பல்லெல்லாம் உடைக்கணும், நான் போய் வாயெல்லாம் குத்தி இதோட வாயை திறக்க சொன்னே. நான் யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா என்னை வர்ஷிப் மட்டும் பண்ணிட்டே இரு, நீ என்னை பார்த்து ஜாலி ஆராதனை மட்டும் பண்ணிட்டு வேற எதையுமே நீ செய்யாத, உனக்கா நான் யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கா யுத்தம் பண்றார். சில குடும்பத்துக்கு யுத்தம் பண்றார், சிலருடைய சரீரத்தின் பிரச்சனைக்கு யுத்தம் பண்றார், சிலருடைய குடும்பத்துடைய சத்துருக்களோடு யுத்தம் பண்றார்,
சிலருடைய பணத்துக்கு விரோதமான காரியத்துக்காக யுத்தம் பண்றாரு, சில முன்னேற்றத்துக்கு விரோதமான காரியத்துக்காக யுத்தம் பண்றாரு, சில ப்ரொமோஷனுக்கு விரோதமான காரியத்துக்காக யுத்தம் பண்றாரு, சில பிசினஸ் உடைய காரியங்கள் பிரஸ்தாபப்படும்படியாய் யுத்தம் பண்ணுகிறார். முடங்கி போன காரியங்களை கர்த்தர் திரும்ப உனக்கு கொடுக்க போறார். ஹலோ சார், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற ஆமென் அல்லேலூயா நீ சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு எல்லாம் கிராண்டட் ஆகிட்டே இருக்குது, எல்லாம் ஓகே. அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துருந்தீங்கன்னா உன் ஆசீர்வாதம் அப்படியே தான் இருக்கும். எப்போ நீ துள்ளி குதிக்க ஆரம்பிக்கிறியோ அப்போ தான் உன் வாழ்க்கையில் உனக்கு உரிய நன்மைகள் பொழியப்படும். அல்லேலூயா. நல்லா தலைக்கு மேலே கையை தட்டி கர்த்தர் நல்லவர், அவர் வார்த்தை மாறாதே. நான் முன்னேறுவேன், நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை தாக்கின எல்லா அந்தகார சத்துருக்களும் இந்த ஆராதனை எங்களை விட்டு நரகத்தில் போகிறது. ஆமென். சந்தோஷமா இருக்கலாம். வேற அழுதே பழகிட்டீங்கன்னா அப்புறம் அதே டியூட்டி தான் உனக்கு டெய்லியும் இருக்கும். ஒரு நாள் அழுவல்னா உனக்கு வயிறு வலிக்கும். சிரிக்க பழகுங்க, சிரிக்க பழகுங்க, சந்தோஷமா இருக்க பழகுங்க, ஆவியில களி கூற பழகுங்க, மகிழ்ச்சி அடைய பழகுங்கள். உங்களுக்கு முன்பதாய் வீசுகிற சூறாவளியை பார்த்து நீங்க பயந்துட வேண்டாம். ஏன்னா உங்க வாழ்க்கை படகுல ஒருவர் அமர்ந்திருக்கிறாரு. அவர் இருக்க மட்டும் அவரை எதுவுமே முடிக்காது. அவர் நம்ம படகுல இருக்கனால நம்மை கொண்டு போய் கரை சேர்ப்பார். ஆகையால சூறாவளியை பார்த்து பயந்ததை காட்டிலும் அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிங்க. ஏன் சிரிக்கிறோன்னா அவன் ஆவி கண் திறக்கப்பட்டிருக்கு. அவனுடைய வாழ்க்கை படகுல ஒருவர் இருக்கிறார். இயற்கையெல்லாம் அவர் நாமத்துக்கு பயப்படும். ஆமென். பிரச்சனைகள் எல்லாம் அவர் நாமத்துக்கு பயப்படும். சத்துருடைய கூட்டங்கள் எல்லாம் அவர் நாமத்துக்கு பயப்படும். அவ்வளோ சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னோடு இருக்கும் போது உன்னை உச்சம் தலைந்து உள்ளங்கால் மட்டும் ஒரு சேதமிராதபடி காக்கும்படி அவர் உச்சம் தலைந்து உள்ளங்கால் மட்டும் எல்லா காயங்களும் உனக்காகத்தான், சகல ரத்தமும் உனக்காகத்தான், அவர் பட்ட பாடுகள் எல்லாம் சுமந்த வேதனைகள் எல்லாம் உனக்காகத்தான். அந்த கிறிஸ்து வெளியல்ல, அந்த கிறிஸ்துவை எனக்குள்ளே வரும்போது எனக்குள்ளிருந்து என்னை வேதனைப்படுத்துகிற சகலத்தையும் அந்த நாமமானது முறித்தெழும்புகிறது. எல்லாம் தலைக்கு மேல கை தட்டி சொல்லுங்க, அவர் என் பிராணனை அழிவிலிருந்து மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறார். அல்லேலூயா. பகல சொன்ன சிரிக்கணும். அது ஏன் முறைக்கிற மாதிரி சொன்னா பாஸ்டர் என் மூஞ்சி அந்த மாதிரி மாறி போச்சு. ஐயோ, நிறைய பேர் சிரிக்காததுனால உங்களுக்கு பல்லே இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. ஆமாம். இதில் சிலவங்க சிரிப்பாங்க அணப்பாண்டு ஒட்டின மாதிரி. ஆமாம், இப்படிதான் சிரிப்பாங்க. ஓதடு ஓப்பன் ஆகாது. பக்கத்தில் பாருங்க சிரி. எப்படி பிரதர் இருக்கிற? எடுத்ததுமே ஐயோ அது ஏன் கேக்குறீங்க? நீ எடுத்ததுமே நீ அதை விதைக்காத. உன் வாழ்க்கையில் நீ பிரச்சனையை பார்க்கும்போது பிரச்சனைக்கு காட்டிலும் பிரச்சனையை மாற்றுகிற கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறத பார்க்க ஆரம்பி. தாவீது சொல்றார், நான் மரண இருளில போனேன், ஆனா ஒருவர் அங்க இருந்ததை நான் பார்த்தேன். நான் மரண இருள போனேன், ஒருவர் அங்க இருந்ததை பார்த்தேன். அப்ப நான் சொல்றேன், தேவரீ நீர் என்னோடு இருக்கிறீ. என்ன சந்தோஷம்! கையை தட்டி சந்தோஷத்துல ஹல்லேலூயா. நான் அங்க அவரை பார்த்தேன். ஆனா மரண இருளுக்கு போறதுக்கு ஸ்டார்டிங்லயே பார்த்துட்டு இருந்தான்னு மரண இருள பார்த்துருக்க மாட்டான். சில நேரத்தில் ஆண்டவர் அங்க கூட்டின்னு போய் தான் கண்ணை தரப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்க முகத்தில் வடிகிற கண்ணீரெல்லாம் அவர் துடைக்க போறார். பக்கத்தில் ஒரு முடிவு எடுப்பீங்களே, ஒரு நாளைக்கு 3 முறையாகிலும் சத்தம் விட்டு சிரிப்பேன். ஒரு 3 நிமிஷம் 3 நொடிய. ஆமாம். இங்கேயே சொல்லிட்டு இங்கேயே விட்டுட்டு போயிடு. வீட்டில் போயிட்டு நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வாழ்கிறேன், எனக்கு ஏன் தான் இந்த குடும்பத்தில் நான் வந்தேனோ, ஏன் தான் உன்னை கட்டிக்கணும், ஏன் தான் இது எனக்கு மாச்சுதோ. ஹலோ,
இதெல்லாம் பைபிளில் இல்லை, இந்த வசனம்லாம். ஆமென். அதெல்லாம் இல்லை. அதை நிறைய வசனம் படம் பண்ணி வச்சுக்கிறேன். அது மூஞ்சியே நான் இதோட பார்க்க மாட்டேன். அது ஹலோ, எங்கேயா வசனத்தை பேசுனியா? பக்கத்தில் பார்த்துக்கலாம். வசனத்தை பேசுறியா? ஒன்றுக்குமே கவலைப்படாத. தாவீது பல முறை அவன் தன்னையே பார்த்து பேசிப்பார். ஆமென். நீங்களும் சொல்லணும், உங்களை பார்த்து ஒன்றுக்கும் கவலைப்படாத, ஒன்றுக்கும் கவலைப்படாத, ஒன்றுக்கும் கவலைப்படாத. நீங்கள் சொல்லும்போது ஏதோ ஒன்று உங்கள் சரீரத்தில், உங்கள் ஆத்மாவில், உங்கள் ஆவியில் நடக்குது. ஹல்லேலூயா. எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுப்போம். நிறைய நேரத்தில் சொல்லுவோம், உன்னை ஏன் தான் கட்டிக்கின்னு நான் அழுகிறோம், ஐயோ 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 ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆமென். கர்த்தர் எனக்கு கொடுத்த புருஷன் எவ்வளோ தங்கம். கிறிஸ்துவனுடைய அன்பும் இன்னைக்கு இருந்து நாளைக்கு மறையறதில்லை. அவர் ஒருவனுக்குள்ள சமாதானத்தை கொடுன்னு அவர் சொன்ன, ஏன் சமாதானத்தையே உனக்கு நான் வச்சுட்டு போறேன், ஏன் சமாதானத்தை உனக்கு வச்சுட்டு போறேன்னு. ஹல்லேலூயா. அதை எடுத்துட்டோன்னா அதை எந்த பிசாசும் அழிக்க முடியாது. அவர் சமாதானத்துக்கு காரணராயிருக்கனால நமக்கு என்னாலும் அவர் சமாதான காரணராயிருப்பார். சமாதானத்தின் தேவன் உங்க சாத்தானை உங்க காலின் கீழே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவல தான் இருக்கு. நீ நல்லா இருப்பேன்னு பேசுனா நீ நல்லா இருப்ப. எனக்கு ஒரு மாதிரியாதான் என் வாழ்க்கை, அப்படின்னு ஒரு மாதிரியாதான். மாமியாரை பார்த்தா ஒரு மாதிரி பேய் மாதிரி தான் அப்படிதான் தெரியும். மருமகளை பார்த்தா அப்படியே லேகியோன் மாதிரி அப்படிதான் தெரியும். ஹலோ, நம்ம என்ன ஆவியை விட்டுருக்கிறோம்? தினமும் அதுல கர்ப்பம் தரிக்காதீர்கள், அதுல கர்ப்பம் தரிக்காதீர்கள். கிறிஸ்துவிலே கர்ப்பம் தரிக்க ஆரம்பிங்க. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அப்படி வந்து இறங்கும் பாருங்க. அப்போது மாறா எல்லாம் மதுரமா மாறும். ஆமென். கரடுகள் எல்லாம் சமமாகும், எரியோக்கள்லாம் உடையும். துர்ச்செய்திகள் பல நேரங்களிலே நமக்கு கிறிஸ்துவோடு இருக்கிற உறவை துண்டித்து விடுகிறது. கானானுக்குள்ளே போக பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறதற்கு வேவு பார்க்கும்படி அனுப்பப்பட்டான் மோசே நிமித்தம் ஆட்கள். போயிட்டு வந்தவன்லாம் சொல்லிட்டாங்க, துர்ச்செய்தி சொல்றாங்க, ஐயோ அங்கே ராட்சதர்கள் இருக்கிறாங்க, போக முடியாது, அது நம்ம வாழ்ற மாதிரி இடம் இல்லை, அது பயங்கரமானது, துர்ச்செய்தியை சொல்லிட்டாங்க. இதில் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமாச்சு, ஒழுங்காக அங்கேயே இருந்திருப்போம், இங்கே எட்டுன்னு வந்தோம், இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணேன்னு கடவுளை வெறுக்க ஆரம்பிக்கிறானுங்க. தெய்வச்சனமே, துர்ச்செய்திகள் மனம் முறிவு உண்டாக்குறது. அப்புறமா கொஞ்சம் ட்ராவல் பண்ணி அப்புறமா யோசுவா இவங்க காலப்பிள்ளைலாம் அந்த நல்ல செய்தியை கொண்டு, ஐயோ அங்கே அந்த மாதிரி ஆளுங்களே இல்லை, அது சூப்பரான இடம், அது அவ்வளோ அருமையான இடம், அது பாலும் தேனும் ஓடுற இடம், அது ரொம்ப பிளெஸ்ஸிங்கான இடம். அடா பாவீங்களா, நல்ல இடத்த முதல்ல தப்பாக சொல்லிட்டானுங்க, அவனுங்க அங்கே போவே இல்லை. பல விஷயங்கள் துர்ச்செய்தியை கேட்குறோம். துர்ச்செய்தி நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்க பார்க்குது, நம்மளை ஆசீர்வதிக்கிறவரோடு இருக்கிற உறவை துண்டிக்க பார்க்குது. நீங்கள் கிறிஸ்துவுடைய பிள்ளைங்க, நீங்கள் தெய்வ புத்திரர்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் அழகாக்க போகிறார். ஆமென். எத்தனை பேருக்கு உங்கள் வீடு பரலோகம் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ண, உங்கள் வாயை பரலோகமாக மாறணும். ஆமென். யோபு 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, என் சிநேகிதர்கள் என்னை பரியாசம் பண்ணினார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. பரியாசம், எப்போ பார்த்தாலும் கேலி பண்றது. 4 பேருக்கிட்ட நம்ம குடும்ப விஷயத்தை போயிட்டு அப்படியே சொல்றது. நீங்க போய் சொல்றீங்களே, அவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கடைசி வரலும் உங்களுக்கு உயிர் நண்பராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நாளைக்கு ஒரு நாள் அவங்க உங்ககிட்ட பாக்கி ஆயிட்டா உங்க கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். நம்ம வீட்டுக்குள் 4 செவற்றுக்குள் இருக்கிற பிரச்சனை இன்னொருத்தர்கிட்ட போய் பகிராதீர்கள். பகிர வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் மட்டுமே பகிர வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டட்ட மட்டும்தான், வேற எங்கேயும் போகக்கூடாது.
ஏனென்றால் அப்படி சொல்வோம் என்றால் அன்றைக்கு அவர்கள் நமக்கு ஆதரவாய் இருக்கிறது போல் இருப்பார்கள். நாள் ஒன்று வரும்போது அவர்களும் உங்களுக்கும் பகையாய் மாறுவார்கள். அன்றைக்கு உங்கள் ரகசியம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். உன் வீக்னஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீ எவ்வளோதான் அழகாக ட்ரெஸ் பண்ணி ரோட்டில் போனாலும் அவன் 4 பேர்கிட்ட சொல்லுவான், அவங்க இப்படி அப்படி என்று சொல்லுவான். நம்ம தலை குனிவாயிடும். பரியாசம் பண்ணப்படுவோம். ஒருவருடைய இருதயத்திலும் போய் உங்கள் கதைகளை கட்டுரைகளை எழுதி அவர்களுக்குள் போஸ்ட் ஆபீஸில் போடுறது போல, போஸ்ட் பாக்ஸில் போடுறது போல் அவர்களுக்குள் போட்டு விடாதீர்கள். அது அவர்களுக்கு ஒரு நாள் தேனாயிருக்கும். அதை அவர்களுக்குள் இருந்து உங்களால் எடுக்க முடியாது. திடீரென்று உங்கள் காதில் வரும், எங்க கதை உனக்கு எப்படி தெரியும்? இந்த நபர் உங்களை பற்றி சொன்னாங்க, ஆகையால் தான் நான் கேட்க வந்தேன் போது, அன்றைக்கு யாருக்கிட்டையும் சொல்லாத உன்கிட்ட மட்டும்தான் சொல்றேன்னு சொன்னேன். ஆனா இன்றைக்கு எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. அவங்க வாயை என்னால் போய் அடைக்க முடியல. காரணம், சொல்ல வேண்டியவர்கிட்ட சொல்லி இருப்போமானால் குடும்பமே விடுதலை பெற்றிருக்கோம். சொல்லக்கூடாதவங்க கிட்ட சொன்னனால குடும்பமே இன்றைக்கு தலை குனிகிறது. பரியாசம். ஆகியால் தான் சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல நீ உட்காராத. இன்றைக்கு அவர்கள் உனக்கு பலனாய் இருப்பார்கள். உன் வீட்டில் இருக்கிற 4 பேர்ல 3 பேர் உன்னை வெறுத்து இருக்கலாம். இன்றைக்கு அவர்கள் தான் உனக்கு காப்பி கொடுப்பார்கள். இன்னைக்கு அவங்க தான் உனக்கு ஆதரவா இருக்கிறது போல இருப்பாங்க. அவங்க தான் உன்னை ரொம்ப விசாரிக்கிறவர் போல இருப்பாங்க. அவங்க தான் உன் கண்ணீருக்கு உனக்கு அப்படியே தேற்றுகிறவர்கள் போல இருப்பார்கள். நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே, அது உனக்கு ஒரு நாள் கண்ணியாய் மாறும். வேடனுடைய கண்ணுக்கு அந்த குருவி எப்படி கண்ணில் மாட்டுகிறதோ அப்படி சத்துரு ஒரு நாள் அவர்களை உனக்கு தீங்கு செய்யும்படி எழுப்புவான். அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அது யார் உறவினரானாலும் சரி, சொல்லாதீர்கள். உங்கள் குடும்ப பிரச்சனையை சொல்லாதீர்கள். உன் கணவனை பற்றி சொல்லாத, உன் பிள்ளையை பற்றி சொல்லாத, உன் மனைவி பற்றி சொல்லாத. இன்னைக்கு உனக்கு நகமும் சதை போல் இருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்கள் உன் பிராண சிநேகிதர்களே பிராண சத்துருவாய் மாறுவார்கள். இயேசுவுக்கு வந்ததை காட்டிலுமா அவரோடு இருந்த அந்த யூதாஸ் காரியத்தை அவரை காட்டி கொடுத்தான். அவரோடு கூட இருந்த பேதுரு அவரை யார் என்றே தெரியாது என்று சொன்னான். அப்படித்தான் மனிதனுடைய குணம். பரியாசம் பண்ணப்படும் போது அந்த அவமானம் பயங்கரமாயிருக்கும். தேவ பிள்ளையே, உன் ரகசியம் ஆண்டுகிட்ட மட்டும் இருக்கட்டும். அவர்கள் எல்லாம் அவனை பரியாசம் பண்ணினார்கள். என் சிநேகிதர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். சிநேகிதர்கள் கூப்பிட்ட உடனே ஓடி வருவாங்க. கூப்பிட்ட உடனே என்ன எங்க கூட்டின்னு போனாலும் கூட்டின்னு போவாங்க. பிள்ளைகள் சத்ரு போல் தெரிவார்கள். ஆனா அயலான் உனக்கு பயங்கரமான சிநேகிதனை போல தேனை போல தித்திக்கும். ஆனால் நாள் ஒன்று வரும், எந்த சிநேகிதன் உன்னை சிநேகித்தானோ அந்த சிநேகிதனுடைய பாசம், அவர்கள் உன்னை பரியாசம் பண்ணுவார்கள். அந்த பரியாசம் பயங்கரமா இருக்கும். பிறகு நாம் யோசிப்போம், ஐயோ இவருடைய குணம் இதுதானா, இவர்களை போய் நான் நம்பினேன் என்று சொல்லி பயங்கரமா இருதயம் உடையும். உங்க வீடு ரொம்ப அருமையாகும், உங்க குடும்பம் ரொம்ப அருமையாயிடும், உங்க வீட்டில் ஒரு ஒத்துமை வந்துடும், உங்க வீட்டில் ஒரு சமாதானம் வந்துடும், உங்க வீட்டில் ஒரு மகிழ்ச்சி வரும். அன்றைக்கு அவர்கள் மறுபடியும் வந்து உங்க குடும்பத்தை பிரிப்பதற்கு திட்டமிடுவார்கள். மறுபடியும் உங்கள் குடும்பத்துக்குள் நுழைந்து இல்லாத பொல்லாததை சொல்லி உங்களை காயப்படுத்த பார்ப்பார்கள். இது நடக்க காரணம் என்ன? ஒரு நாள் அவர்களை பிராண சிநேகிதராய் நேசித்து என் ரகசியத்தெல்லாம் சொன்னேன். நாங்கள் பிரிந்திருந்த போது அவர்களுக்கு சந்தோஷமா இருந்தது, நாங்கள் சேர்ந்து வாழும் போதோ அவர்களுக்கு எரிச்சலாய் மாறுகிறார். அவர்கள் வந்து பரியாசம் பண்ணார், காரியத்தை குழப்புவார்கள். உனக்கு தெரியாதா, நீ என்ன பாசம் காட்டுற, உன்னை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா,
நீங்க பண்ண இதெல்லாம் சொல்லிருக்காங்க. மறுபடியும் ஐயோ, சேர வேண்டிய குடும்பம் மறுபடியும் சின்ன பின்னமாய் போகும். ஆகையால்தான் நாம் வீட்டாரும் கர்த்தரை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும். ரகசியங்களை சொல்லாதீர்கள். சந்தோஷமான நேரத்திலும் சொல்லாதீர்கள், துக்க நேரத்திலும் சொல்லாதீர்கள். மிகுதியான சொற்கள் பிரச்சனையை உண்டாக்கும். மிகுதியான உறவு பிரச்சனையை உண்டாக்கும். லிமிட்டா பழகுங்கள். ரொம்ப பூசிக்காதன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப பூசிக்காத, லிமிட்டா பழகு. ஐயோ இது என் உயிர், இது என் உயிர்னு சொல்லி எல்லாத்தையும் கொட்டிடாத. அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள். ஒரு நிமிஷம் கண்ணை மூடலாமா? I love you Jesus. மனசுக்குள்ள ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவீங்களா? என் நாவுக்கு கடிவாளம் போடும்பா, நான் ஞானமா நடக்கணும், நான் வஞ்சிக்கப்படக்கூடாது. என் துக்கம் எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட மட்டுமே நான் சொல்லுவேன். என் வேதனை எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட மட்டுமே சொல்லுவேன். என் சிநேகிதர்கள் என்று சொல்லி யோபுக்கு அவர்களால் தான் பரியாசமே வந்துச்சு. இன்னைக்கு ஒன்று, நீ உன் சிநேகிதரான ஒரே ஒருவர் ஏசப்பா மட்டும்தான். அவர் சொன்னார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன், உனக்கு அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியத்தை செய்வேன். இயேசுக்கு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையும் மாற்றக்கூடிய அதிகாரம், வல்லமை இருக்கு. அவரால் மட்டும்தான் எல்லாம் ஆகும். அவருடைய கண்ணில் இருந்து நம்மளை யாரும் பறிக்க முடியாது. உறவை இயேசுவோடு வச்சுங்க. இயேசு சாமி என்ன தெரியுமா யோசிக்கிறாரு, என்ன தெரியுமா உங்க மேல நினைக்கிறாரு? உங்க மேல என்ன நினைவா இருக்கார் தெரியுமா? உங்க வீடு அப்படியே ஒரு பரலோகம் போல, நீங்க சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். ஆனா சத்துரு இருக்கிறான்ல, உங்க சந்தோஷத்தை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு பொறாமை. உங்க குடும்பத்துக்கு விரோதமா அவன் பொறாமையா இருக்கான். என்னாகிலும் எப்படியாகிலும் உங்களை துக்கத்துல, அழுகையில, கண்ணீர்ல கொண்டு போனோன்னு. இயேசுவை உறுதியா பிடிச்சுங்க. எஸ், கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும்போது, குழந்தை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி சத்தமிட்டு அழுதாள். ஒரு தாயினுடைய ஒரு முழு உள்ளத்தினுடைய பாசமும் அந்த குழந்தை மேலதான். அந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாகிலும் ஆயிட்டா தாயின் உள்ளம் தாக்கு பிடிக்காது. இன்றைக்கு அந்த குழந்தைக்கு தண்ணி தீர்ந்து விட்டது. ஆகார், என் குழந்தை சாகிறத எப்படியும் சாகதான் போகுது, எப்படியும் சாகதான் போகுது. ஏன்னா அந்த வனாந்தரத்தில் தண்ணி கிடைக்காது, சாகதான் போகுது. ஆனால் என் குழந்தை துடிச்சு சாகிறத நான் பார்க்க மாட்டேன்ட்டு ஓடுறா. ஓடுறவ எப்படி ஓடுறா தெரியுமா? கண்ணீரோடு ஓடுறா, கண்ணீரோடு ஓடுகிறா. அவள் ஓடுகையில் அவள் கண்களின் தண்ணீர்கள் சிதறுகிறது. அவள் ஓடுகையில் அவள் கண்ணீர் சிதறுகிறது. அந்த பிள்ளையின் கூக்குரலின் சத்தம் கேட்காத தூரத்துக்கு ஓட முயற்சி பண்ணுகிறார். அந்த பிள்ளையின் கதறுதல் சத்தம் கேட்க கூடாத தூரத்துக்கு அவள் ஓடுகிறாள். அந்த பிள்ளையின் சத்தம் இன்னும் சற்று தூரம், அம்பையின் தூரம் ஓடிவிட்டால், என் குழந்தை துடிப்பதும் கதறது நான் கேட்க மாட்டேன்,
நான் போய் சாகட்டும் என்று ஓடுகிறவர் கண்ணீரோடு ஓடுகிறார். சத்தமிட்டு அழுது ஓடுகிறார். சத்தமிட்டு அழுது ஓடுகிறாள். தேவ பிள்ளைகளே, அவள் அழுகையின் சத்தத்தை, ஏன் அழுற, என்ன உனக்கு ஆச்சு, உனக்கு என்ன செய்யணும்னு அந்த வனாந்தரத்தில் வந்து பேச எந்த நபரும் இல்லை, எந்த மனுஷனும் இல்லை, விசாரிக்க யாருமே இல்லை. அவள் எவ்வளோ சத்தம் போட்டு அழுதாலும் ஓடி வந்து உதவி செய்ய யாரும் இல்லை. ஆகாரை போல, பதில் கொடுக்க முடியாத வனாந்திரம் போல உன் வாழ்க்கையை நீ எண்ணிக்கொண்டு உன் கதறுதலை கூப்பிடு. அந்த வனாந்தரமான இடத்தில் மனுஷ உதவியே இல்லாத போதும் என் தேவாதி தேவனுடைய காதுகள் உன் சத்தத்தை கேட்க தயாராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்திரம் போன்ற அந்த வாழ்க்கையில் உன்னோடு பேச யாருமே இல்லாம இருக்கலாம். வனாந்தரத்தில் உன்னோடு பேச ஆண்டோடைய வார்த்தையின் சத்தம் வாய் உனக்காய் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, அவர் எவ்வளோ நல்ல தெய்வம். அவள் சத்தமிட்டு அழுதா. ஒருவர் அந்த சத்தத்தை கேட்டு பேர் சொல்லி கூப்பிட்டார். ஆகாரே, என்ன உன் பிரச்சனை? தண்ணி இல்லை. நமக்கு சரியானவர்கிட்ட சரியா நம்ம இருந்தோம்னா நமக்கு சரியானதை சரியா செய்வார். அவர் தவறு செய்யவே மாட்டார். அவர் தண்ணியை தான் கேட்டா, அவர் தண்ணியை தான் கொடுத்தார். நம்ம எதை கேட்கிறோமோ அதை அவர் கொடுப்பார். இஸ்ரேல் மக்கள் தண்ணி வேண்டும் என்று சொன்ன போது மோசே ஆண்டு சொன்னாரு, நாம் அந்த பாறை கிட்ட வா, அங்க நான் நிற்பேன், அந்த பாறையை பேசு, தண்ணி வரும் என்று சொன்னார். இந்த ஜனங்கள் கொடுக்கிற பயங்கரமான டென்ஷன், அவங்க ஜனங்க கொடுக்கிற நெருக்கத்தால மோசே மேகமாய் போனான். பேச வேண்டிய அந்த பாறையை கோலால் 2 முறை அடித்தான். ஆண்டவர் கோபப்பட்டு தண்ணீரை நிறுத்தவில்லை. அப்போது தண்ணீரை கொடுத்துட்டார். கொடுத்துட்டு சொன்னார், மோசே, நீ என்னை அடிச்சனால, என் சொல்ல நீ மீறினால நீ கானானுக்குள்ள போக மாட்டேன்னார். தேவ பிள்ளையே, ஆண்டவர்கிட்ட நம்ம என்னத்தை கேட்டோமோ அதை அவர் தர்றார். அவர் தப்பு செய்ய மாட்டார். நம்ம தப்பு செஞ்சோம்னா நம்ம திருத்திக்கணும். இன்னைக்கு என்ன திருத்திக்கிற ஆண்டவரே, நீங்க சொன்னதை மட்டும்தான் நான் செய்யணும், நீங்க சொல்லாததை நான் அவசரப்பட்டு செஞ்சிடறேன். அதுதான் நம்முடைய ஏதோ ஒரு அடுத்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு தடையா மாறுது. இன்னைக்கு நம்ம முடிவெடுக்கணும். ஆண்டவரே, உங்களுக்கு நான் உண்மையான பிள்ளையா இருக்கிறேன், என்னை நான் மாத்திக்கிறேன், எனக்குள்ள இருக்கிற எல்லா முற்கோபங்களையும் எடுத்து போடுறேன், எனக்குள்ள இருக்கிற தவறான வழிகளிலே நான் செயல்பட்டு கொண்டு வந்து போட்டுக்கொண்ட பிரச்சனையை இன்னிலிருந்து நான் தெளிவாகி என் வார்த்தையை நான் சுருக்குகிறேன், என் காரியங்களை நான் மாற்றிக்கொள்றேன் என்று சொன்னாலே உங்க வீட்டை கர்த்தர் பரலோகமா மாத்துறார். இங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிள்ளை சத்தமிட்டு அழுகிறத நான் பார்க்க மாட்டேன் என்று ஓடும்போது ஆண்டவர் பிள்ளையும் சாகல, அம்மாவும் சாகல, அவங்களுக்கு தாகத்துக்கு தண்ணியை கொடுத்து அவங்கள நிரப்பினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அற்புதம் செய்கிற இயேசு உங்கள் குடும்பத்தில் எந்தெந்த ஆசீர்வாதத்தை சத்துருவானவன் தடுத்து முடிந்தது என்று நீங்க நினைக்கும் போது கர்த்தர் உங்களுடைய புதிதான காரியத்தை உங்களுக்காக எழுத ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. முடிந்தது என்ற காரியங்கள் கர்த்தருடைய அகராதியில இல்ல. முடிந்தது என்று மனிதன் நினைக்கும் போதுதான் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை துவங்குகிறார். ஹல்லேலூயா. டாக்டர்கள் சொல்லலாம் இது முடியாது என்று, மனுஷர்கள் சொல்லலாம் இது முடியாது என்று, நண்பர்கள் சொல்லலாம் இது முடியாது என்று, ஆனால் நான் பேசுகிற இயேசுவால முடியாது என்ற வார்த்தையே வருவதில்லை. மனுஷனால முடியாததெல்லாம் தேவனாலே முடியும். தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. எல்லாம் கூடும், எல்லாம் கூடும்.
ஏன் நாம் தோற்று போகிறோம் என்றால் நம்ம மாம்சத்தின் காரியத்தில் அதிகமாக பலம் கொண்டிருக்கிறோம். ஆவியின்குரிய காரியத்தில் நம்ம ரொம்ப குறுகினவர்களாக இருக்கோம். ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய ஆசீர்வாதத்தை சம்பாதிப்பதில் நம்ம ரொம்ப ஏழையாக இருக்கோம். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் ஞானத்தாயா சம்பாதிக்க முடியாத ஒரு காரியம், இதெல்லாம் பூமியில் கிடைச்சிடும். ஆனால் ஞானம் பூமியிலிருந்து கிடைக்காது. ஞானம் எங்கேருந்து வருதான்? கர்த்தருக்கு பயப்படுறதுதான் ஞானம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் கர்த்தரை கேட்கும்போது யாருக்கும் அதை கொடுத்துறார். அப்போ ஞானம் அதுதான் ரொம்ப விலை உயர்ந்தது. ஸோ வாழ்க்கையின் எல்லா காரியத்திலும் ஞானமாய் நம்ம நடக்கணும். சபைக்கு நம்ம வந்து போகிறோம்னு சொன்னாலே நம்மிலே கிறிஸ்துவை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். நம்மை பார்த்து புறஜாதி மக்கள் ரட்சிக்கப்படணும். உங்களை பார்த்து இயேசு எவ்வளோ நல்ல ஆண்டவர்னு அவங்க இயேசுக்கிட்ட தேடி வரணும். எப்படி சார் இருக்கீங்க? கர்த்தருக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். அந்த வீடு கனி தரும் திராட்சைத்தோட்டம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் முடிகிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் துவங்குகிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் உங்க வீட்டுக்குரிய எந்தெந்த காரியத்தை உன்னை துக்கப்படுத்தி அழுக வச்சுட்டு இருக்கதோ அந்த இடத்த, அந்த ஏரியாவை, அந்த விஷயத்தை இன்னைக்கு இயேசுகிட்ட அந்த பெட்டிஷனை கொடுத்துருங்க. அவர் உங்களுக்காய் வாதாட வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்தான் தோற்று போனவன் தான், ஆனால் நீ ஆராதிக்கிற தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஜெயம் அவர் கொடுப்பார். யுத்தத்துக்கு குதிரைகள் விருதா, ஜெயம் கர்த்தர்கிட்ட இருந்து வரும். உங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் ஜெயத்தை கண்டிப்பா கொடுக்கிறார். கண்டிப்பா கொடுக்கிறார். ஜெயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் தோற்று போவதில்லை. இந்த 3ஆம் மாதத்திலிருந்து கர்த்தர் பலருடைய வாழ்க்கையில கதையை மாற்றி எழுதுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்ற எழும்பு சீயோனே, எழும்பு, உன் தூசியை உதறி விட்டு எழும்பு. ஆமென். உன் வல்லமையை நீ தரித்து கொள்ளும்படி எழும்பு. இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம ரொம்ப ஜாலியாக இருந்துட்டோம் பாருங்க. நானும் கெட்டேன் நீயும் கெட்டன்ற மாதிரி போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஆண்ட சொல்ல எழும்புன்றார். எழும்போது தான் தெரியுது எவ்வளோ விஷயம் மேலேருந்து கொட்டுது. அந்த குருடன் அவனை கூப்பிடுறாருனோடனே அவன் மேல் போர்வையை தூக்கி போட்டு எழுஞ்சான் பாருங்க. அன்னியோட அவன் வாழ்க்கை மாறிடுச்சு. அன்னியோட அந்த தரித்திர போர்வையை அவன் போடவே இல்லை. அன்னியோட அந்த போர்வையை போடவே இல்லை. எப்படி இருக்காக்கா? ஐயோ ஏன் கேட்குறடி? அவன் ஹலோ ஹலோ ஹலோ. இன்னையோட உங்க போர்வை மாறுது. இன்னையோட உங்க சிச்சுவேஷன் மாறுது. எப்படிக்கா இருக்கு? இந்த ஜிஎஃப்சி சபைக்குள்ள நான் வந்ததுலேருந்து என் வாழ்க்கை வேற லெவல். உங்க வீடுகள் பரிமள தைலத்தின் வாசனை இருக்க போகிறது தவிர மரணத்தின் வாசனை அல்ல. ஹல்லேலூயா. பரலோகத்தினுடைய ஒரு பரிமள தைலத்தின் வாசனை உங்க வீட்டில் வீசும் போது உங்க காரியம் எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார். சிங்க குட்டிகள் பட்டினி கடந்து சாகும். ஆனா கர்த்தரை தேடுற பிள்ளையே, உன்னை அவர் போஷிப்பாரு, உன்னை அவர் நடத்துவாரு, அவர் ஏந்துவாரு, சுமப்பாரு. அப்பா பிதாவே தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து பேசுறத அதையும் அசட்டியா நினைச்சிடாத, வாங்கிக்கோ. என் கூட தான் பேசுறாரு, என் வாழ்க்கை மாறுது. ஆமென். நேற்றைய நாள் போல் இந்த நாள் இருக்க போறதில்ல. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியதா இருக்கிறது. தேனிலும் மதுரமான தேவனுடைய வார்த்தை, 7 முறை புடமிடப்பட்ட தேவனுடைய வார்த்தை இந்த காலவேளை என் பிரச்சனை, என் கண்ணீரை மாற்ற வந்திருக்குன்னா நான் ஆமோதிக்கிறேன். ஆமா, இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள கர்த்தர் இறங்கி என்னை மகிழ்ச்சியாக்க எனக்காய் அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். இதோ சகல நாட்களும் நான் உன்னோடு இருக்கிறேன், ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். ஆமென். கர்த்தர் நல்லவர்.
கர்த்தர் நல்லவர். எதை தான் அவர் சொல்றாரு? கவலைப்படாத, உன் பிரச்சனையை மாத்துறேன். 2 ராஜாக்கள் 20:5 உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன், உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன், நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை குணமாக்குறது மட்டும் இல்லை, உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் மாற்றி உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னை சுகமாக்க போகிறேன். உன் வருஷத்தை நான் கூட்டி கொடுக்க போகிறேன். இதெல்லாம் கொடுப்பேன். இதெல்லாம் வாங்கிக்கிட்டு உன்னை நான் எங்கே பார்க்கணும்? ஆலயத்தில் பார்க்கணும். ஹல்லேலூயா. பாஸ்டர், வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும். வேலை கிடைச்சி எவ்வளோப்பா வேலை? 45,000 ரூபாய் சம்பளம். தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 2 வாரம் வந்தார், சாட்சியெல்லாம் சொன்னார், ஆண்டவர் வேலை கொடுத்தார், நமக்கு கவலையெல்லாம் மாறிச்சுன்னு. அப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையான வேலை போட்டாங்க, வர முடியல. அடப்பா, உனக்கு அப்போ தெரிந்த சம்பளமே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், ஒழுங்காக வந்துட்டு இருந்தேன். ஆண்டவர் சொல்கிறா, உன்னை குணமாக்குறேன், நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு. இன்னைக்கு பக்கத்தில் பாசுங்க, நம்ம கர்த்தர் ஆலயத்துக்குள்ள கொண்டு வர்றதே நம்ம கண்ணீரை துடைக்க தான், நம்மளை சுகமாக்க தான், நம்மளை ஆரோக்கியமாக்க தான். பக்கத்தில் உள்ள பாசுங்க, சபை ஒரு ஹாஸ்பிட்டல். இங்கே வியாதி இருக்கிறவங்களெல்லாம் குணமாக்கும். சபை ஒரு கோர்ட்டு. இங்கே என்ன வழக்கில் வந்தாலும் தீர்க்கப்படும். சபை ஒரு பள்ளிக்கூடம். இங்கே பாடம் ஞானம் கற்றுக் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ ஆலயத்துக்குள்ளே வர்றதுனால இப்பேற்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் விடுதலையும் நன்மை எடுக்கிற ஒரே இடம் கர்த்தருடைய ஆலயம் தான். அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய செய்கையை வந்து பாருங்கள். பக்கத்தில் பாசல் வந்தாதான் தெரியும். ஒருத்தவங்க இதுக்குள்ளே வேற சிலவங்கள்லாம் ஆவிக்குரிய ப்ரௌடாக இருப்பாங்க. நாங்கள் நிறைய வாட்டி வந்துட்டோம், இன்மேட்டு உஷாராக தான் இருக்கீங்க. நான் நிறைய முறை வந்துட்டேன். எந்த டைம், எந்த ஆராதனை, எந்த நேரத்தில் உன் ஆசீர்வாதம் அவர் வச்சிருக்காருன்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஒருவேளை இந்த ஆராதனை இருக்கலாம் உனக்கு, இல்லைன்னா இன்னும் 2 வாரம் தள்ளி இருக்கலாம். ஆமாம். எந்த ஆராதனை, எந்த இதில், எந்த நேரத்தில் உன்னோட ஆண்டவர் இடைப்படுவார்னே தெரியாது. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அற்புதம் செஞ்சு விடுதலை கொடுப்பார்னே தெரியாது. அதனால என் வாழ்நாள் முழுசும் அவரை தேடுவதில் நான் பின் வாங்குவதில்லை. அவரை தேடுறதுனால எனக்கு அவர்கிட்ட இருந்து நன்மை அல்லாம தீமை அல்ல. புரிஞ்சவங்க நல்லா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் நம்மளை காண்கிற தேவன். ஆமென். குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், ஆனால் கர்த்தரோடு கூட ஒரு உறவில் நம்ம இருப்போமானால் கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு வருவார். இயேசு உங்கள் வீட்டுக்கு வருவார், பல விதத்தில் வருவார். ஆமென். உங்களுடைய தேவை நேரத்தில் வருவார், நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் வருவார், உங்கள் பிரச்சனையை மாற்றுவதற்கு வருவார். 1 ராஜாக்கள் 17 10-16 அப்படி பார்க்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் அங்கே சொல்றது. நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போகலாம் என்று ஒரு அடையை ஆயத்தப்படுத்துகிறேன். இந்த காக 2 விறகு நான் எடுக்கிறேன்னு சொல்லி இந்த விதவை பேசுகிறான். ஆமென். அப்போ எலியா தீர்க்கதரிசி, அவர் இப்படியெல்லாம் பயங்கரமாக அற்புதம்லாம் பண்ணுவார், இதெல்லாம் நடக்கணும்லாம் அவளுக்கு தெரியாது. பக்கத்தில் பசங்க தெரியாது. ஆமென். எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. சில நேரத்தில் நம்ம நினைப்பது என்னன்னா, என்னுடைய ஜெப நேரங்களை கூட நான் குறைச்சிடலாம். என்ன ஜோமணி என்னன்னு உனக்கு தெரியாது. எந்த நேரத்தில் அப்பா உங்கள்கிட்ட ஒரு 3 மணி நேரம் உங்ககிட்ட உட்காந்து தனியாக பேசுவார்னு உனக்கு தெரியாது. எப்போ ஜபாரையில் உங்ககிட்ட இறங்கி உன்னை முகமுகமாக பேசுவார்னு உனக்கு தெரியாது.
அதனால அதை இழந்துராத. அவர் சமூகம் அவ்வளோ இன்பமானது. இவளுக்கு இவ்வளோதான், இதுக்கப்புறம் வாழ்க்கை இல்லைன்றத அவ ஃபுல்லாக மைண்டில் கொண்டு வந்துட்டான். பாருங்க, அவ முடிக்கிறதுக்கு முடியுதுன்னு நினைக்கிறா, கர்த்தர் அங்கே தொடங்கணும்னு நினைக்கிறார். ஆமென். நெருக்கத்தில் கர்த்தரை நம்ம அறிய முடிகிறது. சில 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 பாதிப்புல நம்ம கர்த்தரை புரிஞ்சிக்க முடியுது. சில சில நேரங்களில் நம்ம சறுக்கப்பட்ட போது கர்த்தரை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. யார் உன்னை தூக்கி எறிஞ்சாலும் அதெல்லாம் சில நேரத்தில் அது நல்லதாக இருக்கும்னு நினச்சிட்டு போயிடு. ஆமாம். சில நேரங்கள் அதெல்லாம் நல்லது. சிலங்க உன்னை விட்டு போகிறாங்கன்னா நல்லதுன்னு நினச்சிக்கோ. அதுக்காக ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்காத. ஐயோ போயிட்டாங்க போயிட்டாங்க போயிட்டாங்க. நல்லதுன்னு நினச்சிக்க. பக்கத்தில் போய் சொல்ல, நல்லதுன்னு நினச்சிக்க. ஆமாம், நல்லதுன்னு நினச்சிக்க. எல்லாம் நல்லது தான். அதுக்கு போயிட்டு ஒப்பாரி வச்சிட்டு இருக்காத. அந்த ஃபோட்டோவை பார்த்து பார்த்து அழுதுட்டு இருக்காத. வேஸ்ட் பண்ணாத. எல்லாமே தீமையெல்லாம் ஒரு நன்மையாக தான் செய்கிறார். தீமைகள் எல்லாம் உனக்கு நன்மைக்கு தான். ஹல்லேலூயா. அதுக்காக வருத்தப்பட்டு உன் நேரத்தை உன் சமாதானத்தை கெடுத்துக்காத. ஆமென். உன் நேரத்துக்கு உன் தேவைக்கு கர்த்தர் அனுப்புவார் பாரு, அது அற்புதமாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்க வீட்டை கர்த்தருடைய தூதர்கள் விசிட் பண்ணட்டும். உங்கள் வீட்டை பரலோக தேவனுடைய மகிமை விசிட் பண்ணட்டும். உங்க வீட்டை ஷெக்கினா மகிமை விசிட் பண்ணட்டும். உங்க வீட்டை பெந்தகோஸ்தின் வல்லமை விசிட் பண்ணட்டும். உங்கள் வீட்டை தீர்க்கதரிசிகள் விசிட் பண்ணட்டும். ஹல்லேலூயா. ஏதோ ஒண்ணுக்கு அழுதுகிட்டு இருக்காத. அவ முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது கர்த்தர் அனுப்புறாரு. அந்த வீட்டில் மாவு கீழே போயிடுச்சு, எண்ணெய் கீழே போயிடுச்சு, கொஞ்சம்தான். அவர்கிட்ட ஆனால் சொல்றாரு, சுட போற முதல் அடைய எனக்கு தான்னு சொன்னார். ஹல்லேலூயா. நீ சுடுற முதல் அடைய எனக்கு தான்னு சொன்னார். ஆண்டவர் சில நேரத்தில் நம்முடைய பாசம் எவ்வளோ பெருசா இருக்குன்னு நம்ம மிக முக்கியமா இது எனக்கு வேணும்னு நினைக்கும் போது கேட்பாரு, இது எனக்கு தெரியான்னு கேட்பாரு. அதுதான் நம்ம டைம். இப்போ தூங்கணும்னு நினைப்போம், அந்த தூக்கத்தை எழுஞ்சி அந்த டைம் என்கிட்ட பேசுறியான்னு கேட்பார். போர்வையை போட்டு மூடிக்கிட்ட உன் கதை முடிஞ்சு போச்சு. அந்த டைம் ஒரு அடை எவ்வளவு முக்கியம். பசியுடைய கொடுமை, அடுத்த உயிர் வாழ இல்ல கொடுமை, உடம்புடைய களைப்பு கொடுமை. டைம் தரியான்னு கேட்கிறார். அந்த டைம் தாங்க உங்க பேரை பிரஸ்தாபமாக்கிறதுக்கு. அந்த டைம் தாங்க உங்க கரத்தை ஆசீர்வதிக்கிறது. அந்த டைம் தாங்க உங்க லைஃப் ஸ்டைலையே மாத்துறது. ஹல்லேலூயா. அவ அந்த நேரத்தை அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கொடுத்தா பாருங்க. இப்போ சொல்றார், உன் பிள்ளைக்கும் உனக்கும் போய் செய்கின்றார். உள்ள போறா, கீழே போய் தொடச்சிருந்த பானை மாவு மேல, எண்ணெய் மேல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேசத்தின் பஞ்சம் தீர் மட்டும் அந்த பானையில மாவு கீழே போவே இல்லை, எண்ணெய் கீழே போவே இல்லை. எடுக்க 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 இந்த அற்புதத்தின் தேவனை இன்றைக்கு நீ உன் கரத்தை பிடித்து கொண்டு உன் வீட்டுக்கு நீ அழைத்து போவாய் என்றால் அனைத்து சூழ்நிலையும் மாறி போகும். ஆமென். நீங்களும் நான் ஆராதிக்கிற தெய்வம் தோற்று போன தெய்வம் அல்ல. மனுஷனால முடியாது, டாக்டரால முடியாது என்று சொல்லி கைவிடப்பட்டவர்கள் எல்லாம் அவர் கரம் தூக்கி எழுத்தார். வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொன்னவங்களை மறுவாழ்வு கொடுத்தார். இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஓடிடுறேன் என்று சொன்னவங்களை நிறுத்தி வாழ வைத்தார். சிலவங்க உங்ககிட்ட சவால் விட்டுறலாம், நீ எப்படி முன்னேறிடுற பார்க்கலாம், நீ எப்படி வீடை கட்டிடுறேன்னு பார்க்கலாம், நீ எப்படி வாழ்ந்துடுறப்பா. இன்னைக்கு நான் சவால் விடுறேன், இயேசு உன்னோடு இருப்பார் என்றால் உன் அண்டை சவால் விட்டவன் ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை.
நீ அவர் உன் வலது பாசத்துல இருக்கிறதுனால நீ அசைக்கப்படுவதே இல்லை. நீ எடுத்த காரியத்தை கர்த்தர் உன்னை கொண்டு செய்து முடிப்பார். சொல்ற இந்த வருஷம் முடிவதற்குள்ளாய் உன் வீடு கட்டப்படும். இந்த வருஷம் முடிவதற்குள்ளாய் உங்களுடைய கடனின் தரித்திரங்கள் சாபங்கள் நீங்கி போகும். இந்த வருஷம் முடிவதற்குள்ளாய் பிள்ளை பாக்கியம் வரும். இந்த வருஷம் முடிவதற்குள்ளாய் திருமண காரியங்கள் நடந்து முடியும். இந்த வருஷம் முடிவதற்குள்ளாய் சொந்த வீடுகளில் பிரவேசிப்பீர்கள். வாகனங்கள் வரும். தேவ பிள்ளைகளே, அவரை நோக்கி பார்த்த முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை. இதை நான் பேசும்போது நிறைய பேருக்கு ஆம் என்று பரலோகமானது அங்கீகரிக்கிறேன். எஸ், நடக்க போகுது. ஆமென். நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாகலான்னு இருந்தோம். ஆனால் கர்த்தர் அவங்க கதையை மாற்றி எழுதினார். வாழ்க்கை என்று எழுதினார். வாழ்ந்தார்கள். எவ்வளோ நாள்? பஞ்சம் தீரு மட்டும் சுகமாய் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு சில வீடுகளுக்குள்ள இருக்கிற பஞ்சம் மாறுகிறது. உன்னை சுற்றி பஞ்சம் இருக்கலாம், ஆனால் உன் வீட்டுக்குள்ள அப்பம் தண்ணிக்கு பஞ்சம் வராது. ஆகாரத்துக்கு பஞ்சம் வராது. உன் பணத்துக்கு பஞ்சம் வராது. உன் வாழ்க்கைக்கு பஞ்சம் வராது. நீங்கள் சுகமாய் வாழ்வீர்கள். சில ப்ரொமோஷனை நீங்கள் சந்திப்பீர்கள். பண சம்பாத்தியத்தில் சம்பாதிக்கிற கரங்கள் இன்னும் அடுத்த நிலைக்கு உங்கள் ப்ரொமோஷனை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விரோதமாய் நின்ற சத்துருக்கள் உங்களை டீக்ரேட் பண்ணி தள்ள வேண்டும் என்று திட்டமிட்ட சத்துருடைய பார்வை மாற்றப்படுகிறது. கர்த்தருடைய கண்கள் உங்களை கண்டதினால நீங்கள் சாதனையாளராய் மாற போகிறீர்கள். ஆமென். பக்கத்தில் போக சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதமாறீங்க. நீங்க ஆசீர்வாதமாகறீங்க. மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு நீங்க ஆசீர்வாதமாக போறீங்க. ஆமென். இந்த சபையில் சிலவங்கெல்லாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போறீங்க. லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க. நிலங்களை வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க. ஆமென். ஆமென். ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்க போகுது. ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்க போகுது. சொந்த இடத்துக்குள் போறீங்க. சொந்த வீடுகள் வாங்க போறீங்க. சொந்த வீடுகளை வாங்க போறீங்க. முடிஞ்சதுன்னு நினைக்காத. எதுவுமே இல்லைன்னு நினைக்காத. யாருமே இல்லைன்னு நினைக்காத. நாங்களும் என் பையன் மட்டும்தான். எங்களுக்கு மட்டும்தான் மாவு இருக்கு. எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு வேளைக்கு மட்டும்தான் இருக்குது. இவ்வளவுதான் உன்னால சிந்திக்க முடியும். ஆனா நீ சிந்திக்காத ஒருவருக்கு ஏற்கனவே விலாசத்தை சொல்லிட்டார். நீ சிந்திக்காத ஒருவருக்கு அட்ரஸை சொல்லிட்டார். அந்த இடத்துக்கு நீ போன்னு கட்டளை கொடுத்துட்டாரு. நீ இங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தருடைய காலடி ஓசை கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. லாசரு மரித்த போது பெத்தானியால கர்த்தருடைய காலடி ஓசை கேட்கப்படுகிறது. மரித்து 4 நாளாய் முடிந்தது என்று நினைத்தாலும் ஒருவர் வருகிறார். அவர் வருகிறார் என்றால் வந்தவர் வெறுமையாய் திரும்ப மாட்டார். அவர் வந்ததுக்கு காரணம் உண்டு. அவர் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உன் சூழ்நிலை மாறும். உன் கண்ணீர் மாறும். உன் கவலை மாறும். எங்க தலை குனிந்தியோ அதே இடத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்த போறார். யார் உனக்கு எதிர்ப்பாய் இருந்தாலும், யார் உன்னை நசுக்கினாலும், யார் உன்னை தூக்கி எறிந்தாலும் ஒருடைய காலோசை வருகிறது. அது மரித்ததை எழுப்ப போகிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் அவருடைய காலடி ஓசை கேட்கிறது. அவர் வரார்னா ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அவர் வருகிறார் என்றால் ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அம்மா பார்த்து கேட்குறேன், அம்மா என்னம்மா யாரும்மா எடுத்துன்னு வந்து இதெல்லாம் போட்டா? இவ்வளோ நேரம் ஒன்றுமே இல்லை, இதுதான் செத்துருவோன்னே எனக்கு ஒரு 5 நாளாக சொல்லின்னு இருக்கேன். மாவு தீர்ந்துச்சு, சாப்பிடல, செத்துருவேண்டா, நீயும் சாகணும், நானும் சாகணும், நீயும் சாகணுன்னே எனக்கு டெய்லியும் சொன்னியம்மா. இந்த தாத்தா வந்தார், சாப்பிட்டாரு, உள்ளப்போ பார்த்தா மாவு இருக்குது. ஆமாம், நிறைய வீட்டில் நிறைய பேருக்கு தப்பான துர்ச்செய்தியை கற்றுக் கொடுத்திருந்த உங்கள் நாவுகள் இன்றைக்கு மாற போகிறது. இது சாகிற இடம் அல்ல, இது பாலும் தேனும் ஓடுகிற கானான்.
கர்த்தர் எங்கே வருகிறாரோ அது கானானாய் மாறும். கடனுக்காய் நீ பயந்தாயோ, கடனை உன்னை கொண்டு முடிப்பாரு. எந்த மாந்திர சூனியத்துக்கு பயந்தாயோ, உன் ஜெபத்தாலே அதை எரித்து போடுவாரு. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.